த்ரிஷா காதலிப்பது விஜயை அல்ல, அந்த பெரிய வீட்டு மருமகளாகியிருக்கணும். சுசித்ரா என்னென்னமோ சொல்றாங்களே. த்ரிஷா தமிழ் சினிமாவோட முன்னணி நடிகைகள்ல ஒருவரா இருக்காங்க. இந்த நிலைமையில அவங்கள பத்தி பின்னணி பாடகி சுசித்ரா பேசி இருக்கும் விஷயம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. மௌனம் பேசியதே படத்துல ஹீரோயினா அறிமுகமாகி குறுகிய காலத்திலேயே முன்னணி நடிகையா மாறினவங்க த்ரிஷா. ரஜினி, கமல், விஜய், அஜித், விக்ரம், சிம்பு, சூர்யா, தனுஷ், ரவிமோகன் என கிட்டத்தட்ட கோலிவுட்டோட அனைத்து டாப் ஹீரோக்களுடனும் ஜோடி சேர்ந்து நடிச்சிட்டாங்க. அந்த படங்கள் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்சது. அதே மாதிரி தமிழ் மட்டும் இல்லாம தெலுங்குலையும் பல டாப் ஸ்டார்களுக்கு ஜோடியா நடிச்சு பெரிய மார்க்கெட்டை அங்கேயும் வச்சிருந்தாங்க. இப்படி கோலிவுட்லயும் டோலிவுட்லயும் உயர இருந்தது மாதிரி பாலிவுட்லயும் வெற்றி கொடி நாட்டலாம் என்று ஆசையில இருந்தவங்களுக்கு அங்க பெரிய ரெஸ்பான்ஸ் கிடைக்கவே இல்லை. இடையே அவங்களுக்கு சின்ன சறுக்கல் ஏற்பட்டுச்சு. அதனை 96 படத்துல சரி செய்து மறுபடியும் கம்பேக் கொடுத்தாங்க. அதனை அடுத்து பொன்னியின் செல்வன் உள்ளிட்ட பல படங்கள்ல நடிச்சு மறுபடியும் டாப் ஹீரோயினா மாறிட்டாங்க. நயன்தாராவும் திருமணம் செஞ்சுக்கிட்டதால அவங்களோட மார்க்கெட் கொஞ்சம் டல் அடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அந்த இடத்தை தற்போது த்ரிஷா பிடிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இது ஒரு பக்கம் இருக்க, த்ரிஷாவுக்கு இப்போ 42 வயசாகுது. ஆனா திருமணம் செய்து கொள்ளவில்லை. முதலில் அவங்க ராணாவை காதலிப்பதாக கூறப்பட்டது. ஆனா ராணாவின் குடும்பம் அவங்களோட காதலுக்கு முட்டுக்கட்ட போட்டதால அந்த காதல் கைகூடாமல் போய்விட்டதாக தகவல் பரவுச்சு. அதே மாதிரி தொழிலதிபர் வருண் மணியன் என்பவரோட நிச்சயதார்த்தமும் நடந்துச்சு. ஆனா அது திருமணம் வரைக்கும் போகவே இல்லை. அதுக்கு பல காரணங்கள் பலராலும் சொல்லப்பட்டாலும் சம்பந்தப்பட்ட 2 பேரும் புரிதலோடு விலகி அமைதியா கடந்து போயிட்டாங்க. சமீப காலமாவே த்ரிஷாவோட பெயரை பொது வெளிகளில் இழுத்து ஆளாளுக்கு இஷ்டத்துக்கு பேசுறாங்க. அவங்களுக்கு த்ரிஷாவும் முடிஞ்ச அளவு பதிலடி கொடுத்துட்டு வராங்க. சமீபத்துல கூட பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பேசிய கருத்து கடும் கண்டனங்களை சம்பாதிச்சது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலைமையில பின்னணி பாடகி சுசித்ரா ஒரு பேட்டியில பேசி இருக்கும் விஷயம் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அவங்க பேசும்போது, விஜய் வேணும்னா த்ரிஷா மீது அந்யோன்யமா காதல்ல இருக்கலாம். ஆனா த்ரிஷாவோ உதயநிதி மேலதான் அந்யோன்யமா காதல்ல இருக்காங்க. அவங்க மட்டும் இல்லாம ரம்யா கிருஷ்ணன் மீதும் அந்யோன்ய காதல்ல இருக்காங்க. ஆண்களில் உதயநிதி, பெண்களில் ரம்யா கிருஷ்ணன். அதே சமயம் தனுஷோட பெயரை நல்லா த்ரிஷா போட்டு விடுவார். உண்மையில் சொல்லணும் அப்படின்னா ஸ்டாலின் மருமகளாக த்ரிஷா மாறி இருக்கணும். ஆனா அவங்க யாரையுமே திருமணம் செஞ்சுக்க மாட்டாங்க. அதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட காதலை தான் அவங்க செய்வாங்க. வருண் மணியனோடு நடக்கவிருந்த திருமணம் உதயநிதி ஸ்டாலினால தான் நின்னுச்சு. அவங்க 2 பேருக்கும் நடக்கவிருந்த திருமணத்தை உதயால ஜீரணிக்கவே முடியல அப்படின்னு சுசித்ரா என்னென்னமோ பேசியிருக்காங்க.